இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே இப்போ கதை கொஞ்சம் பரவாயில்லாமல் போகுதே அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கோபிக்கு எதிராக கதை போகிறது தான். இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுங்கிறது வேறு விஷயம். கோபியுடைய இந்த கோபி ராதியாவுடைய ப்ரெக்னன்சி ட்ராக்கை எப்படி எடுத்து போகிறாங்க, இதுக்கு பிறகும் கோபி அந்த வீட்டில் தங்க வச்சிட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முக்கியமாக இருக்குது. ஆனால் பசங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்க, என்ன நடந்தாலும் சரி இவர் இந்த வீட்டில் இருக்கப்பறம் இருக்கக்கூடாது அப்படின்னு எழிலும் செடியலும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ கோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காரு. என் பசங்க என்னை பார்த்த பார்வை நினைச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னுடைய ஆசை அன்பு இனியாவே என்னை பற்றி சீ அப்படின்னு சொல்லிட்டா. ஏற்கனவே அவள்கிட்ட காரில் போகும்போது ஒரு தடவை நான் கேட்டேன், சின்னதாக உனக்கு ஒரு பாப்பாவோ தங்கச்சியோ இருந்தால் பாப்பாவோ தம்பியோ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டபொழுது அதுக்கே அவள் கோவப்பட்டா. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அவங்க பார்த்த பார்வையே எனக்கு அசிங்கமாக இருந்துச்சு, அவமானமாக இருந்துச்சு, இந்த பாக்கியா வேறு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே அப்படிங்கிறாங்க ராதிகா. இதெல்லாம் நடக்கிறது தான். நீங்கள் இப்போ எழிலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே அப்படின்னா அது வேறு இது வேறு அப்படின்னு இல்லை இவரே என்ன சொல்கிறாருன்னா எழிலுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன், எழில் எனக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறாரு. ஆனால் அது வேறு இது வேறுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதே தான் அவரும் கடைசியில் பேர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒன்றும் அயல் நாட்டில் மேலை நாடுகளில் இல்லை, நம்ம இந்தியாவில் சென்னையில் இருக்கோம், அதனால் இங்கே எல்லாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனையாக தான் ஆகும் தெரியும், ஆனாலும் எனக்கு இந்த அவமானத்தை தாங்கிக்க முடியல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவங்க பரவாயில்ல விடுங்க அதை இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அந்த வீட்டை விட்டால் நான் போக மாட்டேன் என்ன நடந்தாலும் அப்படி இப்படின்னு பேசிட்டு படுத்து தூங்கிடுறாரு. காலைல கிளம்பி அவர் ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் எழில பார்த்துறாரு. என்னடா எழில் எப்படிடா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நைட்டு தான் குழந்தை பிறக்க போகுதுங்கிற சம்பவத்தெல்லாம் சொல்லிட்டு காலையில் எப்படிடா இருக்குன்னு யாராச்சும் கேட்பாங்களா, ஏன்பா ஏன் அப்படின்னும் போதே டக்குனு அவங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்பா அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த பாருங்கள், நாங்கள் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவெடுத்தாச்சு, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கப்பறம் இருக்க வேணாம், அது எங்கள் வீடு, நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பிரச்சனைகளை பார்த்து நிம்மதியாக இருந்திருப்போம், உங்களால் இருக்க ட்ராமாக்கள் போதும், உங்களால் இருக்க ட்ராமாவில் எங்கள் அம்மாக்கா கஷ்டப்படுறது எல்லாம் வருத்தப்படுறது எல்லாமே போதும், தயவு செஞ்சு வீட்டை விட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிற. நான் ஏன்டா போகணும், என் வீடு அப்படின்னா அந்த மாதிரி உங்கள் வீடுலாம் அது கிடையாது, எங்கள் வீடு அம்மாவோட வீடு, நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கோம், நீங்கள் போய் தான் ஆகணும், நாங்கள் முடிவு பண்ணுறோம் நீங்கள் போகணும் அப்படின்னா நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களை எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா நீ உன் அம்மா பக்கத்துலேருந்து யோசிக்கிறேன்னா நான் என் அம்மா பக்கத்துலேருந்து யோசிப்பேன்டா, நான் அங்கே தான்டா இருப்பேன், நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்துக்கிறேன், நான் உன் அப்பன்டா அப்படின்னு பேசும்பொழுதே நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறோம், நாங்கள் என்ன செய்கிறோம் மட்டும் பாருங்கள், ஆனால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு கோவமாக அனுப்பிடுறாரு எழில். இதுக்கு நடுவில் முந்தின நாள் நைட்டே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழிலும் செடியனும் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது கனவுகள்லாம் அவங்களுக்கு அந்த செல்வி பேசிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டே கண்ணெல்லாம் கலங்கி இருக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையாக ரெண்டு பேரும் பசங்க பார்த்து அம்மாவை அப்படியே அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அம்மாவோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம், எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு கோபத்தில் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அதை உங்களுக்கு நினச்சி இவங்க கண்ணீர்லாம் வேறு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முன்னாடி நடந்ததுக்கு பிறகு இப்போ கோபி என்ன பண்ணுறாருன்னா வேகமாக ராதிகாட்ட போய் கோவப்படுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன், என்னையே வீட்டை விட்டு வெளில போக சொல்கிறான், அவன் அது அவங்க வீடுங்கிறான் அப்படின்னா ஆமாம் அது அவங்க வீடு தானே, பாக்கியாவோட பேர் தானே வீடு இருக்குது அப்படின்னா அவன் என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தை ஏமாற்றி வாங்கினாங்க, லாஜிக்கே இல்லாமல் நீங்களா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதீங்க, அது அவங்க வீடு, நீங்கள் உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு அந்த வீட்டை விற்றாச்சு, விற்று எல்லாது பண்ணி பிறகு என்ன ஏமாற்றி வாங்கியாச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே இவன் நான் அதெல்லாம் போக மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நான் போகிறதுக்கு எனக்கு மனசே வராது, அவனுக்கு எதோ என்னை வெளில அனுப்புகிறாங்கிறானுங்க, இவன் ஒருத்தர் சொன்னால் இவன் அம்மா பிள்ளை அதனால சொன்னால் மற்ற பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு செடியன் இருக்கான் இனியாக இருக்காங்க அப்படின்னா எங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து உங்களை வெளில அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை யோசித்து புரிஞ்சு அதுக்கு ரெடியாக மனசை வச்சுக்கோங்க அப்படிங்கிற வார்த்தையை இவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் கேட்குறதா இல்லை அவர். இதுக்கு நடுவில் எழில் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய அண்ணனை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டேன் நான் அப்படின்னா அந்த ஆள் என்ன சொன்னார் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள்னு கேட்க ஆரம்பிச்சாரு செடியன். ஸோ கேட்க ஆரம்பிச்சோன்னா இல்லை நான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டேன் வீட்டை விட்டு போகணுன்னு, நீ நேற்று சொன்ன மாதிரி தானே இருக்க அப்படின்னா ஆமாண்டா நமக்கு அம்மா தான் முக்கியம், அவரை துரத்துறோம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோபிக்கு ஆப்பு நாளைக்கு காத்துட்ருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நம்மளே இப்போ கதை கொஞ்சம் பரவாயில்ல